ஐயா எஸ்ஆர்ஐயோட தாவாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்துன்னு? அது பைத்தியக்கரத்தனம். தமிழக வெற்றி கழகம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கு. உன்கிட்ட இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்றவர்கள்லாம் இன்றைய இளைஞர்கள். அதாவது சார் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சீர்திருத்தம் என்பது 2002 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. இப்போ இறந்தவன் இருக்கிறவன் போனவன் வந்தவங்களை எல்லாம் கணக்கெடுத்து அதுக்கு உரிய ஆவணங்களை சரிபார்த்து வாக்காளர் பட்டியலை சேர்க்கறதுக்கு பேர் தான் சார். இதுக்கு இதையெல்லாம் தெளிவாக எடுத்து விட்டால் உங்களுக்கு கள்ள ஓட்டு போடுறதுக்கு முடியாது. ஒரிஜினல் ஓட்டு உள்ளவங்க தான் ஓட்டு போட முடியும். இந்த சூழ்நிலையில் ஏதோ திமுக அந்த கூட்டணி தமிழ்நாடு முழுதும் மாஸ் காமிச்சிட்டாங்க, அதுக்காக நம்மளும் எதையாவது காமிக்கணும்னு இந்த மாதிரி ஒரு அர்த்தமற்ற போராட்டத்தை தெளிவில்லாமல் போராட்டத்தை அறிவித்து போராட்டம் நடத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு பிரசாந்த் கிஷோருடைய பீகாருடைய நிலைமை தான் ஏற்படும் என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் எச்சரிக்கிறது. கரூருக்கு பிறகு ஒரு மாதம் பிறகு தான் வெளியே தலையை காமிச்சார் விஜய். இப்போ பொதுக்குழுக்கு அப்புறம் வெளியில் தலையே காட்டல, அதை பற்றி அவர் தலையை காட்டுறது ஒரு தலைவனுடைய இப்போ ஐயா மோடிஜி அவர்கள் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்ததே கிடையாது. ஆனால் அவர் ஏதாவது பேசுவார். ஆனால் இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி ஒன்று நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. நிர்வாகிகள் கூடாது ஒரு கலந்துரையாடலாவது ஒரு ஃபோட்டோ வரணும், ஏதாவது ஒன்று பண்ணோம்ல. வீட்லேயே பனையூர்லேயே இருக்காப்ல, அதை பற்றி சொல்ல. பனையூரில் இல்லை, அவங்க செயல்பாடு இப்போ வாட்ஸ்அப்பு இப்போ தான் உங்களுக்கு தொழில்நுட்பம் நிறைய இருக்குல்ல, வாட்ஸ்அப் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த 16ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் வச்சுருக்காங்க. அப்போ இவர் எங்கே தலைமை ஏற்கிறாங்கிறத சொல்லணும். அதுலேயும் வரலைன்னா நீங்கள் கேட்குறதுக்கு அடுத்த விமர்சனத்தை நான் சொல்கிறேன். இப்படியே இருந்தால் தாவேக்கோட நிலைமை என்ன? பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருந்திருக்க. எங்கள் விக்கிரவாண்டியில் நடத்தினப்போ வந்தார், ஆசீர்வாதம் பண்ணார். துருவாய் இங்கேருந்து போனவர் பீகாரில் நாங்கள் முதல் கையெழுத்து 1 மணி நேரத்தில் கையெழுத்து போடுவேனார், டாஸ்மாக் கடைகள் எல்லாம் திறப்பேனார். இப்போ அதே நிலைமை தான். இப்போ தமிழக வெற்றி கழகம் உடனடியாக மதுவிலக்கு கொள்கையில் தெளிவான நீங்கள் அறிக்கை விடவில்லை என்று சொன்னால், நீங்கள் அந்த தேர்தல் நேரத்தில் திராவிட கட்சிகளை போன்று மாறி மாறி பேசுவது, என்னத்தையா தேர்தல் அறிக்கையில் கொடுப்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பீகார் மக்களை போன்று தமிழக மக்கள் பகுத்தறிவு பூமியிலே, தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியிலே, பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த பூமியிலே நீங்கள் ஏமாற்ற முடியாது. உடனடியாக மதுவிலக்கு உங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். பிரசாந்த் கிஷோரோட நிலைமை தான் விஜய்க்கு வரும்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்துக்கு நன்றி.